பொம்பளை பிள்ளைங்க அண்ட் வீட்டில் இருக்கிற உமன்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து தற்காப்பு கலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ மூவி. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா நம்ம அடுத்தவங்க பிரச்சனை பார்த்துட்டு நம்ம சும்மா போகக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க பிரச்சனை பார்த்துட்டு நம்ம பிரச்சனை மாதிரி இது பண்ண சொல்கிறாங்க ப்ரோ. சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது ஆஃப்டர் அர்ஜுன் சார் அண்ட் ப்ளஸ் அபிராமி மேம் ஆஃப்டர் லாங் பார்ட் இது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம். ப்ளஸ் இது டேரக்டரோட ஃபஸ்ட்டு மூவி மாதிரி தெரில. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி சூப்பராக அந்த ஸ்க்ரீனு கேமரா ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ப்ளஸ் கேமரா ஒர்க்கு தான் மெயின். அந்த இது ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா கன்சீவ் ஆகிறதுக்கு. ஸோ அது மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க மூவி. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் ஓகே தான் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டிருக்கலாம். படம் வந்து பிளாஸ்ட் படம் பார்த்தேன். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் அண்ட் அபிராமியோட ஆக்டிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க இல்லையா, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அபிராமிக்கு கரெக்டான ஹோம்லி லுக் கொடுத்துருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹோம்லி லுக்கோட ஃபைட் பண்ணும்போது பயங்கரமாக இருந்துச்சு. என்னப்பா பொண்ணால் வந்து ஹோம்லி லுக் போட்டு ஒரு ஃபைட் சீன் கொடுக்குறது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கும்போது. அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. படம் ஃபுல்லாக ஆக்ஷன் படம் தான். இல்லை இந்த கதையை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வந்து ஸ்டண்டு ஆக்ஷனு அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னே தெரில. இந்த படமே கராத்தா படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கராத்தா பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உள்ள பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் போரிங்காக இருக்க மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அந்த மியூசிக்கை கொடுத்து ஹைப் ஏற்றிட்டாங்க. இதில் அதிகமாக யார் ஹைப் ஏற்றி காட்டினா அர்ஜுன் சாரோட ஆக்டிங், அபிராமியோட ஆக்டிங் பயங்கர ஹைப் ஏற்றி காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. படம் ஒன் டைம் வாட்சபிள். பட் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். பொம்பளை பிள்ளைங்க அண்ட் வீட்டில் இருக்கிற உமன்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து தற்காப்பு கலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த படம். பட் எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் மாசு, பக்கா மாசு. அர்ஜுன் சார் வந்து பிரித்து உதறிட்டார். அவரை சும்மாவே சொல்ல வேணாம். அவர் ஃபைட்னாலே இறங்கி செம்மையாக பண்ணுவார். லியோவுக்கு அப்புறம் அவரை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் சூப்பராகவே இருக்குது. மேக்கிங் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்க காம்போ வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். பிரீத்தி முகுந்தன் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் மோடில் இறங்கியிருக்காங்க. ஆமாம், செம்மையாக பயங்கரமாக இருக்குது. இல்லை ஆனால் பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது. இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் அது உங்களுக்கு இன்ட்ரோல் சீனில் லைட்டாக அந்த மாதிரி தெரியும். ஆனால் அந்த மாதிரிலாம் போகாது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே. படம் அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து படம் இப்போ கொண்டு போகிற இதில் வந்து உங்களுக்கு அது தெரியாது. அப்படியே போயிடுவீங்க நீங்களும். படம் ஃபுல்லாகவே பிளாஸ்ட் ஆயிரும். பிளாஸ்ட்டு தான் ப்ரோ. படம் பிளாஸ்ட்டு தான். ஃபைட் சீனுக்காக தான் மெயினாகவே இந்த படத்துக்கு வந்ததே. நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு ஃபைட் சீன்லாம் கொடுத்த காசுக்கு ஒருத்து சாட்டிஸ்ஃபைடோடு போகிறேன் நான். இந்த படம் பார்த்துட்டு ஃபைட் சீனுக்கு சாட்டிஸ்ஃபைங் ஆயிடுச்சு. ரவி பசூர் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதான் ரவி பசூர் கேஜிஎஃப் அளவு கொடுக்கலனாலும் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் நல்லா என்கேஜிங்காக போச்சு. அங்கங்கே கொஞ்சம் அப்படியே ஸ்லீப்பிங் மூடில் போச்சு. பரவாயில்லப்பா. வேறு சேனலுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படியா? ஓகே ஃப்ரீலான்சரா? ஓகே. படம் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் 25 வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி இருக்குது படம். அது ஒன்று இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபைட்ஸ் 2026 சூப்பர் ஃபைட்ஸ். தமிழ் படம் என்ன படம்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த படம் தான். தெலுங்குலாம் பிச்சுக்கும். அதுக்குள்ளே எல்லா ஒருத்துமே இருக்குது. படம் வந்து இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அர்ஜுன் சாரை தவிர ஒரு கமலஹாசனை தூக்கி போட்டிங்கன்னா பாபநாசம் 2 தான் இந்த படம். அதே மாதிரி தான் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வராங்கன்னு கதை. அதே மாதிரியே ஒரு குழியை போகிறது வீடியோ கட்டிடுறாரு அர்ஜுனு. ஸோ இது ஒன்று பத்தாதா அந்த படத்தோட? இது மைல்டு ஸ்பாய்லர் தான், நான் சொல்லிடுறேன். அதுலேருந்து படம் வந்து செகண்ட் ஹாஃப் நல்ல ஸ்பீடு கொடுக்குது. பிரீத்தி முகுந்தன் அழகான பொண்ணு, செம்ம ஃபியூச்சர் இருக்குது. ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து லேக் இல்லாமல் இந்த பொண்ணால் முடியும், எவ்வளோ பெரியாலும் அடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. உங்கள் அம்மா யாருங்கிறத ஒரே ஒரு வார்த்தையில் டிஃபைன் பண்ணியிருப்பார் டேரக்டர். அதனால் டேரக்டரையும் இந்த படத்தில் பாராட்டி ஆகணும். என்னென்னா ஒரு படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு தேவை வந்து எமோஷன். அந்த எமோஷன் இந்த படத்தில் ரொம்ப மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். கதைக்குள்ளே வந்து நிறைய எமோஷன் சீன்ஸ் கொடுக்க வேண்டிய இடம் இருந்தாலுமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை கீழே வந்தால் கூட நான் அப்படி விட்டுட்டு மைக்கை விட்டுட்டு ஓடி போய் தூக்குவேன். ஏன்னா அது என் பிளட்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனான தமிழ்நாட்டில் வந்து எமோஷனை வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த படம் எமோஷனோட வந்துச்சுன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒன்லி ஒன் ஃபைட்டை பேஸ் பண்ணதுனால ஒரு ஆவரேஜ் படம்.
அபிராமிலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு 15 கிலோ இறக்கி இதுக்கிட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஸ்டைல் அப்படி வைக்கும் போதே கையை வைக்கும் போதே தெரியுது ஃபைட்ஸை வந்து சும்மா நீ நடி அப்படின்னு சொல்லிட்டு வரல. கண்டிப்பாக ஒரு மாதம் 2 மாதமாவது ட்ரைன் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே என்ன சொல்கிறது, அந்த ஃபைட் பண்ணுறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது மாதிரி இல்லை, யதார்த்தமாக இருக்குது எல்லாமே. ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்கடா. படத்துக்கானலாம் நிறைய வைப்பாங்கல்ல, பறந்து அடிக்கிறது. ஸோ அது மாதிரி இல்லாமல் யதார்த்தம் எப்படி வந்து ஒரு அடிக்க வந்தால் பிளாக் பண்ணணும் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு, திறமையாக பண்ணியிருக்காரு. நான் நினைக்கிறேன் டேரக்டர் வந்து ரொம்ப ஃபைட்டை வந்து விரும்புவார்னு நினைக்கிறேன். அதனாலேயே நம்ம தெரியல ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படத்தை முதல் படமாக கொடுத்துருக்காரு. அதுவும் அர்ஜுன் சார் மாதிரி ஒரு ஆள் கிடைக்கும் போது விடுவாரா? அர்ஜுன் சாருக்கு என்ன வரும், அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அபிராமிக்கு என்ன வரும் அதோட ஸ்ட்ரென்த் என்ன, பிரீத்தி முந்தனுக்கு என்ன வரும் அதோட ஸ்ட்ரென்த் என்ன. ஆனால் லக்கிலி வந்து விவேக் பிரசன்னா வந்து ஒரு சீன் பண்ணியிருக்காப்புல. ஒரு சீனில் படத்தில் நிறைய சீன் வர அர்ஜுன் தம்பியா சரியான என்ட்ரி. நான்லாம் எந்திரிச்சு விசிலே அடிச்சிட்டேன். அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல வந்து அவருக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காப்புல. விவேக் பிரசன்னாவுக்கு வந்து ஒரு வேறு டைமென்ஷனில் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஓகே, ஹாப்பி.